அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தி யூனிவர்ஸ் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோன்னு நினைக்கிறேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க உங்களை ஒரு உயரத்தில் வச்சு பார்க்குற அளவுக்கு நீங்கள் அதிகமான ஒரு நல்ல உயரத்தில் இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஆசைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பெரிய உயரத்துக்கு போகணும், அடுத்தவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படும் அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும், அடுத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மேலே மேலே உயர்த்திக்கிட்டே போகணும். இன்னும் சில பேருக்கு அடுத்தவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை கூட இருக்கும். இப்படி பணம் சம்மந்தப்பட்ட ஆசை எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு தாந்திரீக பரிகாரம் இருக்குது. அதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க நிச்சயமாக பண கஷ்டத்துலேருந்து வெளிவர முடியும். அடுத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறோமோ இல்லையோ, ஆனால் அடுத்தவங்க முன்னாடி தலை குனிகிற நிலைமை உங்களுக்கு வரவே வராது. அடுத்தவங்க முன்னாடி தலைக்குறியில் ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலும் நம்மக்கிட்ட பண காசு இல்லை அப்படின்னாலே நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, பணம் காசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மரியாதை அப்படிங்கிறது இருக்குது. சரி, உலகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் இதில் தனித்துவமாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்கணும். இப்போது உங்களுடைய மணி பர்ஸில் எப்பயுமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்குன்னு எல்லார்கிட்டையுமே அவங்களுக்குன்னு ஒரு மணி பர்ஸ் இருக்கும். அதில் நட்சத்திர சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நட்சத்திர வடிவத்தில் பார்த்தீங்கன்னா சோம்பு இருக்கும். அதாவது அன்னாசி பூ இலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அன்னாச்சி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மணி பர்ஸில் வைக்க போகிறீங்க. இந்த அன்னாச்சி பூ இருக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்காது, பண ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையோட அன்னாச்சி பூவை எடுத்துகிட்டு போங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு அன்னாச்சி பூவை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு, நான் செல்கின்ற காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி அந்த அன்னாச்சி பூவை உங்களுடைய உடம்புல படும்படி நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய மேல் பாக்கெட்டில், கீழ் பாக்கெட்டில், இல்லை கையில், எங்கே வேணாலும் வச்சுக்கணும். உங்களுடைய உடம்போடு ஒட்டி உரசி தான் இருக்கணும். உங்களுடைய ஆடைக்குள்ளே அதாவது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்க்குள்ளே அதை வச்சாலும் எந்த விதமான தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் விட திரும்பிய போது அந்த அன்னாச்சி பூவை பார்த்தீங்கன்னா எடுத்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுருங்க. வாசனை நிறைஞ்ச ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு மகிமை இருக்குது. அந்த விதத்தில் பார்த்தா அன்னாச்சி பொருள் அன்னாச்சி பூ அப்படிங்கிறது ஒரு வசியத்தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு வசீகரம் அப்படிங்கிறது வரும். கண்ணுக்கே தெரியாத ஒரு நேர்மறை வட்டம் அந்த நபரை சுற்றி இருந்துச்சு அப்படின்னாலும் எந்த விதமான நஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா உண்டாக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அன்னாச்சி பூவுக்கு இருக்குது. சமையலறையில் கூட அஞ்சரை பெட்டியில் கடுகு, மஞ்சள் பொடி, கடலைப்பருப்பு இதெல்லாமே நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஒரே ஒரு அன்னாச்சி பூவை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். இப்போது இரவு நீங்கள் நிம்மதியாக தூங்குபவர்களாக மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மற்ற வேலையில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். சில பேருக்கு இரவு தூக்கம் அப்படிங்கிறதே வராது. ஒரு சிறிய மஞ்சள் துணியில் 2 அன்னாச்சி பூவை வச்சு முடிந்து அது தலையணைக்கு கீழே வச்சு தூங்குங்க. நல்லா தூக்கம் வரும். மறுநாள் காலையில் உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த அன்னாச்சி பூ ஈர்த்திருக்கும். பெண்களாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பங்கள் வருவதற்கு ஒரு சின்ன காரணம் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறு தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா காலையில் அதை கொண்டு போய் வேலையாக கால்படாத இடத்துல வெளியில் போட்டு விடணும்.
மேலே இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான பரிகாரம் தாங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ணணும், அதிகமான பணம் செலவழிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக செஞ்சீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக விருப்பப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும், நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லதாக, எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமையே மாறும் அப்படிங்கிறது உறுதி. இந்த பதிவோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல பதிவோடு நிறைய விதமான தகவல்களுடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.